ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் என்கிட்ட கேட்குற ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா, நீ எப்படி அப்ராட்க்கு போன? இன்னைக்கு நம்ம ஊர் விட்டு ஊர்ல நான் எப்படி அப்ராட் லைஃப்க்கு வந்தேன், அங்க என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணேன், இப்போ நான் யூரோப்ல எப்படி இருக்கேன், இங்க எனக்கு எப்படி ஜாப் கிடைச்சிச்சு, இந்த மாதிரி என் லைஃப்ல நடந்த ஒரு குட்டி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். உங்க லைஃபுக்கும் அது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னோட ஃபர்ஸ்ட் அப்ராட் ஜர்னிங்கிறது பார்த்தீங்கன்னா யூரோப்லங்க, சிங்கப்பூர் தான். என்னோட ப்ரொஃபஷனல் வந்து குக்கிங், ஒரு குட்டி செஃப்னு வச்சுக்கோங்களேன். என்னோட அண்ணா சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் எனக்கு அந்த ஜாப் ரெஃபர் பண்ணாரு. அவரால் தான் நான் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் போனேன். என் அப்ராட் லைஃப் ஸ்டார்ட் ஆனதே அவர் எனக்கு கொடுத்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். ஃபஸ்ட் நான் அங்கே இருக்க ரெஸ்டாரண்ட்டில் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சிங்கப்பூரில் ஹோட்டல் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா லாங் ஷிஃப்ட் இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். எனக்கு ஒரு 2 வீக்ஸ் போனதுக்கப்புறம் எனக்கு அங்கே கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால சரி ஓகே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்ராட்டுக்கு நீங்கள் ஒர்க் போகிறீங்க அப்படின்னா இதை மட்டும் கண்டிப்பாக பண்ணிடாதீங்க. நீங்கள் போகிற இடத்துல ப்ளஸும் இருக்கும், மைனஸும் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுக்காக உடனே ஜாபை குயிட் பண்ணிவிட்டு ஃப்ளைட் டிக்கெட்டை போடுற ஊருக்கு போகலான்னு அப்படி மட்டும் நினைக்காதீங்க. நான் அப்படி பண்ணலை. அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டே வேறு எதுவும் ஜாப் கிடைக்குமான்னு சொல்லி நான் முடிஞ்ச அளவு சர்ச் பண்ணேன். அதுக்காக பார்ட் டைம்லாம் போனேன். சரி சப்போஸ் அங்கே எதுவும் வேகன்சி இருந்தால் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரெகுலராக இருக்காது, எப்போயாவது ஒரு டைம் கூப்பிடுவாங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச கடை பக்கத்தில் இருக்க ஷாப் எல்லாத்துலேயுமே நான் விசாரித்தேன். அப்பயும் எனக்கு வேகன்சி எதுவும் கிடைக்கல. ஆக்சுவலாக நான் அங்கே சிங்கப்பூர் போனதே டிஇபியில் தான் போனேன். கரெக்டாக எனக்கு டிஇபி விசா எக்ஸ்பிரி ஆகிறதுக்கு ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி எங்கள் அண்ணா மூலியமாக தான் எனக்கு ஒரு ஜாப் ரெஃபர் பண்ணார். நானும் அந்த ஹோட்டலுக்கு போனேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அப்புறம் அவங்க ஆக்சுவலி எப்போதும் போல் ஃபுட் ட்ரையல் கேட்டாங்க. நானும் எனக்கு தெரிஞ்சது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து ஃபுட் ட்ரையல்லாம் கொடுத்து அவங்களும் எனக்கு ஃபுட்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஃபுட் ட்ரையல்லாம் முடிஞ்சு, ஃபுட் ட்ரையல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வழக்கம் போல் என்ன அடுத்த ஸ்டெப்பு தான். ஆக்சுவலாக எனக்கு முன்னாடி இருக்க கம்பெனியை விட இந்த கம்பெனியில் எனக்கு நல்லாவே ஆஃபர் பண்ணாங்க. ஆக்சுவலாக எனக்கு நான் இந்த இன்டர்வியூ எப்போ அட்டன் பண்ணேன்னா 2024 மே இருக்கும். அந்த டைமில் தான் நான் அப்போ அட்டன் பண்ணேன். அப்போவே எனக்கு நியர்லி 1 lakh rupees எனக்கு சேலரி வந்து ஆஃபர் பண்ணாங்க. சிங்கப்பூர் டாலர்னு பார்த்தீங்கன்னா 1800 சிங்கப்பூர் டாலர் வந்து எனக்கு ஆஃபர் பண்ணாங்க. ஆக்சுவலாக இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே அதிகம். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஓகே, ஒரு வழியாக நம்ம என்னெல்லாம் நினச்சி வந்தோமோ எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ நான் டிஇபியில் இருக்கேன், அதனால உடனே ஒர்க் பர்மிட் போட முடியாது, நீங்கள் சிங்கப்பூரில் இருந்து போங்க, நாங்கள் ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, வந்த வேலையை முடிஞ்சிருச்சு, நம்ம என்னென்னலாம் ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தோமோ எல்லாமே பக்காவாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக நான் இன்டர்வியூக்கு சைக்கிளில் போயிருந்தேன். திருப்பி நான் ரிட்டர்ன் போகும்போது நான் சைக்கிள் ரோட்டில் ஓட்டிட்டு போகிறேன்னா இல்லை வானத்தில் போகிறேன்னான்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு சந்தோஷம். ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் நல்லாவே நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்றப்ப ஒரு நல்ல சந்தோஷமாக நான் சிங்கப்பூர்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டேன். ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் நான் ஆக்சுவலாக நான் வீட்டில் எதுவுமே சொல்லலை. ஒரு சர்ப்ரைஸாக சொல்லிக்கலாமே, எதுக்கு நம்ம உடனே உளறிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போதைக்கு அவங்கள்ட்ட எதுவுமே சொல்லலை. ஊருக்கு வந்தாச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே பசங்க கூட அங்கங்கே அப்படியே சுற்றிட்டு சரி நமக்கு கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லி ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் அப்போ தான் நம்ம ஹோட்டல்லையும் ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா ஹோட்டலில் ஜாயின் பண்ணிட்டா அங்கேருந்து ஒரு நம்ம ஒர்க் பர்மிட் சப்போஸ் வந்துருச்சு அப்படின்னா இங்கேருந்து ரிலீவ் ஆகுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால லோக்கல்லே ஏதாவது ஒர்க் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஃபுட் டெலிவரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணோம். சரி ஓகே, நானும் என் கூட இருக்க ஒரு தம்பியும் ஊரில் வந்து ஜொமேட்டோவில் ஜாயின் பண்ணோம். 2 பேரும் சேர்ந்து தான் ஒர்க் போயிட்டு இருந்தோம். ஓகே, ஒரு கொஞ்ச நாள் ஒரு 15 டேஸ் ஆச்சு, ஒரு 20 டேஸ் ஆச்சு. சரி ஓகே, என்னடா என்ன எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்பெனிக்கு மெசேஜ் பண்ணி பார்த்தேன். என்ன ஆச்சு, என்ன எப்போ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அப்போ தாங்க நான் இவ்வளோ நாள் பிளான் போட்டு வச்ச கனவு எல்லாம் அப்படி ஒரு நொடியில் நொறுங்கின மாதிரி ஒரு நியூஸ் வந்து எனக்கு வந்துச்சு. அப்படி என்ன நியூஸ்னான்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக அந்த கம்பெனியோட லைசன்ஸே கேன்சல் ஆகிடுச்சு. ஆல்ரெடி அங்கே ஒர்க் பண்ண லேபர்ஸுக்கே வேலை இல்லாமல் போயிடுச்சு. அப்படின்றப்ப என்னை எப்படி அவங்க வேலைக்கு எடுப்பாங்க? நம்ம இவ்வளோ நாள் பிளான் போட்டு வச்சது, நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், நமக்கும் கண்டிப்பாக ஏதாவது நம்ம நினச்சிருப்போம்ல, எல்லாமே அந்த ஒரு காலில் சோலி முடிஞ்சிருச்சு. நம்ம என்னென்னலாம் பிளான் பண்ணி சரி ஓகே வீட்டில் சர்ப்ரைஸாக சொல்லலாம்னு வச்சுருந்தா கடைசியில் அந்த கடவுள் எனக்கு ஒரு சர்ப்ரைஸை கொடுத்துட்டா. அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. நான் கடைசியில் ஒரு வீட்டிலே சொல்லிட்டேன், இந்த மாதிரி நடந்துருச்சு, இந்த மாதிரி இருக்குது, கடைசியில் இந்த மாதிரி கொஞ்சம் பேடாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். அவங்களும் சரி ஓகேடா விட்டு பார்த்துக்கலாம், நம்ம நெக்ஸ்ட் டைம் எதுவாக இருந்தாலும் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களும் விட்டுட்டாங்க. அப்புறம் என்னங்க, நம்ம நினச்சது எல்லாமே எதுவுமே நடக்கலை. இவ்வளோ சேலரி வந்தால் நம்ம இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் நினச்சி வச்சுருந்தது எல்லாமே ஒரே நொடியில் பீஸாக ஆயிடுச்சு. அதுக்காக நம்ம அப்படியே இருந்துட முடியாதுல்ல. அடுத்து நம்ம பாண்டிச்சேரிக்கு போனேன். அங்கே ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன்.
திருப்பியும் ஒரு முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியே ஸ்டார்ட் ஆச்சு என் லைஃப். திருப்பியும் கரெக்டாக நான் பாண்டிச்சேரிலேயே அவங்க இன்டர்வியூ ஓகே பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு கூட்டு மதிப்பாக ஒரு 10ஆம் தேதி என்னை ஜாயின் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே எனக்கு ஒரு கால் ஒன்று வந்துச்சு. இந்த சொல்லுவாங்கள்ல பழமொழியெல்லாம், திண்ணையில் படுத்திருந்தவனுக்கு திருக்குன்னு வந்த வாழ்வு மாதிரி எனக்கு ஒரு கால் வந்துச்சு. என்னடான்னு பார்த்தீங்கன்னா, குரோஷியாவிலேருந்து என்னோட சீனியர் கால் பண்ணாருங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி இங்கே ஒரு வேகன்சி இருக்குது, நீ ஜஸ்ட் அப்ளை பண்ணு, நீ கிடைக்குமா இல்லையான்னு தெரியல, நீ சும்மா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நானும் அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணிவிட்டு பாண்டிச்சேரியில் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே இருந்துகிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக நான் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். அங்கே கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. அவங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க. நான் எனக்கு எப்போலாம் ஆஃப் வேணுமோ, எனக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அவங்களும் எனக்கு கூட இருந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க. நானும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே மூவ் பண்ணி கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு அப்புறம் நான் யூரோப்பில் காலை வச்சேன்னு சொல்லலாம். யூரோப் வந்ததுக்கப்புறம் நம்ம ஊரில் இருக்கிறதுக்கும் இங்கேயும் அப்படியே ஆப்போசிட் தாங்க. லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட்டு, கிளைமேட்டு டிஃப்ரெண்ட்டு, ஃபுட்டு டிஃப்ரெண்ட்டு, இங்கே இருக்க ஒர்க்கிங் சிஸ்டம் டிஃப்ரெண்ட்டு, எல்லாமே டிஃப்ரெண்ட் தாங்க. ஸ்டார்டிங்கில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக எனக்கு அப்படியே பழகிருச்சுங்க. என்ன ஒர்க் கொடுக்குறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு அது எனக்கு இப்போ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் இந்த ஃபீல்டு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே ஃபஸ்ட்டு நீங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட கான்டாக்டை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ ஆக்சுவலாக நான் சிங்கப்பூர் போகணும்னு எனக்கு தெரியாது, அங்கே நான் ஜாப் தேடுவேன்னு எனக்கு தெரியாது, கடைசியில் கிடைச்ச ஜாப் எனக்கு ஃபெயில் ஆகும்னு எனக்கு தெரியல. இப்போ நான் யூரோப்பில் வருவேன்னு எனக்கு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேன். இப்போ நான் குரோஷியாவில் உட்காந்துட்டு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அதாவது நம்ம என்ன ஒன்று முழுசாக நம்பி ரொம்ப நேசிக்கிறோமோ இந்த யூனிவர்ஸே உங்கள்கிட்ட வந்து சேர்க்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் என் லைஃப்பில் நடந்திருக்கு. ஸோ லைஃப் அப்படி தாங்க, ரொம்ப பிளான் பண்ணாதீங்க, அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போங்க. ரொம்பலாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. என்னை கேட்டால் நான் அவ்வளோதான் சொல்லுவேன். இப்போ நான் குரோஷியாவில் இருக்கேன், இதுக்கப்புறம் அடுத்து நான் எங்கே இருப்பேன்னு எனக்கும் தெரியாது. என்னதான் கடவுள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் இந்த யூனிவர்ஸ் உங்கள்கிட்ட வந்து சேர்த்தாலும் அதுக்காக நீங்கள் கொஞ்சம் எஃபெக்ட் போடுங்க. எதுவுமே பண்ணாமல் யூனிவர்ஸ் வந்து சேர்க்கும்னு நினைக்காதீங்க. அதுதான் என் லைஃப்பில் நடந்திருக்கு. நான் ஏதோ கொஞ்சம், அப்புறம் அவங்க கொஞ்சம், அது அப்படியே இப்போ நான் குரோஷியாவில் வந்துட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த டைமில் இப்போ எனக்கு எப்படின்னா, நான் ஃபஸ்ட் டைம் சிங்கப்பூர் போனேன் என்னோட அண்ணாக்கு, அதுக்கப்புறம் நான் இங்கே குரோஷியா வர காரணமாக இருந்தேன் என்னோட சீனியருக்கு, அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் டைமில் நான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறத விட என் ஃப்ரெண்டு தான் ரொம்ப போயிருப்பான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 4 டைம் 5 டைம்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தேன் என்னோட ப்ராசஸுக்காக. அவனுக்கு, அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு, என்னோட கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் நான் இங்கே வந்திருக்கேன். அப்புறம் என்னோடய ஃபேமிலி கண்டிப்பாக சொல்லணும், எல்லாருக்குமே ஒரு நன்றி நன்றி நன்றி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் விசா ப்ராசஸ் எப்படி பண்ணேன், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு, நான் பிசிசி எப்படி கிளியர் பண்ணேன், இந்தியன் எம்பசியில் எப்படி அட்டன் பண்ணேன், இந்த மாதிரி பல முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க, கமெண்ட்டில் மறக்காமல் விசான்னு டைப் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எவ்வளோ பேர் ஆர்வமாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். சாவ்.